சிந்து பைரவின் எப்படிமோ குருஜி இருந்துட்டு இல்லை நான் அன்னைக்கு இவங்க 2 பேரும் பார்க்கவே இல்லை, இவர் தாலியும் கட்டல, இவங்க அங்கே வரவும் இல்லை அப்படின்ற மாதிரி குருஜி சொல்கிறாங்க. கேட்ட உடனே சிந்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க சொல்கிறாங்களேன்றாங்க. இல்லை, இந்த அம்மா சொல்கிறது ரொம்பவே பொய்யன்றாங்க. ஏன்னா 10 வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன், யார் வந்தாலே போனாலே தெரியும், ஆனால் அப்படி நான் இவங்களை பார்க்கவே இல்லையே அந்த நாளில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கல? இல்லை, நாங்கள் பார்க்கல மேடம்ன்றாங்க. அப்போ சிந்துக்கு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் கலெக்டர் மேடம் இருந்துட்டு, சிந்து நீ ஒருத்தி மட்டும்தான் தாலி கட்டினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இல்லை மேடம், டாக்டர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு, எனக்கு நல்லா தெரியும், தப்பு பண்ணதுனால தானே பண்ணாருன்னு சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா இருந்துட்டு, மேடம் அவள் உங்களையே சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா, இதே வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காளே தவிர மாற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா, அந்த அளவுக்கு கேவலமாக பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்கா மேடம்ன்றாங்க. சிந்து சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு நம்பாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் நல்லவளே கிடையாது. ஏன்னா சிவாவை அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு சிவானா பிடிக்கும், சிவாவை காதலிச்சதுனால அவளே தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளுடைய பேச்சை மட்டும் நீங்க நம்பாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆளாளுக்கு இப்படி சொல்றாங்க சிந்து, இதுல எது உண்மை எது பொய் நான் நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிந்துவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இனிமேலும் உன்னால் இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சிவா சொல்றாங்க. சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, என்ன பொய் சொல்ல போறாங்க மீண்டும்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.